இப்ப ராஜாவுக்கு ரூபவதியா இருக்கிற கன்னி பெண்களை தேட வேண்டும் என்று என்ன சொல்லுகிறாங்க, ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டு இது யார் இடத்துல கொண்டு வருகிறாங்க அப்படின்னா ஏகாயின் இடத்துல கொண்டு வருகிறாங்க. அந்த கன்னி மாடத்துல கொண்டு வந்து ஏகாயின் இடத்துல கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, விடுகிறாங்க. எதற்காக அப்படின்னா அங்க சுத்திகரிப்பு செய்வதற்காக ஏகாயின் இடத்துல கொண்டு விடுகிறாங்க. தேவ பிள்ளையை இன்றைக்கு ரூபவதியா இருக்கிற கன்னி பெண்களை ஏகாயின் இடத்துல கொண்டு விட்டு ராஜா அகாஸ்வர் ராஜாவிடத்துல பிரவேசிப்பதற்காக அவர்களை சுத்திகரிக்க பண்ணுகிறாங்க. இப்ப அதே போலதான் ஒரு நாளில தேவனுடைய சகோதரியாக புறாவாக உத்தமியாக இருந்த அந்த சபையெல்லாம் கீழ்ப்படியாம போனனால இப்போ தேவன் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இவளுக்கல்ல இந்த ராஜ மேன்மைய உத்தமியாகிய வேறொரு சபைக்கு, வேறு ஸ்திரீகள், அதாவது வேறு சபைகளுக்கு, வேறு ஊழியர்களுக்கு தேவன் கொடுக்கும்படியாக எப்படி கன்னி மாடத்திற்கு கொண்டு வந்து ஏகாயின் இடத்துல சுத்திகரிப்புக்கு விட்டாங்களோ அதே போல இன்றைக்கு தேவனுடைய சபையையும் ஊழியர்களையும் எங்க கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு அந்த கடைசி நேரம் எழுப்புதலுக்காக ஏற்கனவே கீழ்ப்படியாமல் போனவர்கள் புறக்கணிக்கப்பட்டு போய்விட்டார்கள். அதைத்தான் ஆண்டவர் எனக்கு காண்பித்தாங்க. இந்த நபர்களை கொண்டு எழுப்புதல் வராது அப்படின்னு சொல்லி இன்னொரு நபரை காண்பித்து இவர் எழுப்புதலின் பாத்திரன் சொன்னாங்க. அதே போல இன்னைக்கு என்ன அப்படின்னா புறக்கணிக்கப்பட்ட சபைகளை விட்டுட்டு இப்போ எந்த சபையெல்லாம் எந்த ஊழியர்கள்லாம் தேவ சத்தத்திற்கு செவி கொடுத்து வசனத்திற்கு வைராக்கியம் பாராட்டி தேவ சித்தத்தின்படி நடக்க தன்னை ஒப்பு கொடுத்து தேவனோடு வாழ தன்னை ஒப்பு கொடுத்து இருக்கிறார்களோ அங்க ரூபவதியான கன்னி பெண்கள் ஏகாயின் இடத்தில் சுத்திகரிப்புக்கு கொண்டு வரப்பட்டாங்க. இன்றைக்கு ஆமா நம்முடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன அப்படி இந்த கடைசி நேர எழுப்புதலுக்காக மனவாட்டி சபையானவளை எங்க கொண்டு வந்து கொடுக்கிறாங்கன்னா பரிசுத்த ஆவியானவரிடத்துல என்ன செய்கிறாங்க, கொடுக்கிறாங்க. அங்க ஏகாய் சுத்திகரிப்புக்கான வேண்டிய பொருட்களை கொடுக்கிறாரு. இங்க என்ன அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாங்கன்னா பாவத்தையும் நீதியையும் நியாய தீர்ப்பையும் கண்டித்து உணர்த்தி அங்க ஏகாய் கொடுப்பது இந்த உலகத்தில் இருக்கிற எஸ்தர் 2வது அதிகாரம் 12வது வசனத்துல அவர் என்ன கொடுக்கிறார்னா, வெள்ளை போல தைலம், ஸ்திரீகளுக்குள்ள சுகந்த வர்க்கம், மற்ற சுத்திகரிப்புக்குரிய பகுதியை என்ன செய்யறாரு, ஏகாய் அந்த ரூபவதியா இருக்கிற கன்னி பெண்களுக்கு கொடுக்கிறாரு. ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எல்லாவற்றையும் போதித்து நமக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய மனவாட்டிக்கு எதை கொடுக்கிறாரு அப்படின்னா, ஏகாய் கொடுத்தது போல வெள்ளை போல தைல சுகந்த வர்க்கம் மற்ற சுத்திகரிப்புக்குரிய பகுதி அல்ல. இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தையே ஆமா தேவ மகிமை இறங்குகிறது, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இறங்குவதாக சொந்த இரத்தத்தையே தன்னுடைய சபைக்கு ஊற்றி நம்மை சுத்திகரிப்பதற்காக, அதாவது 1 யோவான் 7வது அதிகாரம் இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்கிற அந்த வசனத்தின் படி தேவன் என்ன செய்திருக்கிறாங்கன்னா, கீழ்ப்படியாமல் போன வஸ்தியை தள்ளிவிட்டு ரூபவதியான கன்னி பெண்ணாகிய மற்ற பிள்ளைகளை எங்க கொண்டு வராங்க, கன்னி மாடத்தில் வைத்து சுத்திகரிப்பு கொடுத்தது போல இன்றைக்கு கீழ்ப்படியாத சபைகளை தள்ளி, கீழ்ப்படியாத ஊழியர்களை தள்ளி தேவன் அவரோடு வாழக்கூடிய பிள்ளைகளுக்கு தேவன் என்ன கொடுக்கிறாங்கன்னா சுத்திகரிப்புக்காக அவர் அவருடைய இரத்தத்தை கொடுத்து அவர்களை சுத்திகரித்து. எஸ்தர் ராஜாத்தி என்ன அப்படின்னா 13வது வசனம், இப்படியாக ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவிடத்தில் பிரவேசிப்பால் கன்னி மாடத்திலிருந்து தன்னோடு கூட ராஜ அரமனைக்கு போக அவள் தனக்கு வேண்டும் என்று கேட்பவைகளை கொடுக்கப்படும். அவள் சாயங்காலத்துல போவா, காலையில அபிமான ஸ்திரீகள் காவல் பண்ணுகிற இடத்திற்கு, அதாவது 2ஆம் மாடத்திற்கு அவ திரும்பி வருவா. 2ஆம் மாடத்திற்கு சாகாசுடைய அந்த பகுதிக்குள்ள கடந்து வருவா. ஒரு நாள் சாயங்காலம் போய் மறுநாள் காலையில வருவதற்கு ரூபவதியா இருக்கிற கன்னி பெண்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா, அகாஸ்வரிடத்துல பிரவேசிக்க வேண்டிய பெண்கள் 6 மாதம் வெள்ளை போல தைலம், 6 மாதம் சுகந்த வர்க்கம், இன்னும் ஸ்திரீகளுக்குள்ள சுத்திகரிப்புக்குரிய சகல சுத்திகரிப்பை செய்து ஒரு நாளுக்காக சாயங்காலம் போய் காலையில வருவதற்காக இவ்வளவு சுத்திகரிக்கிறாங்க.
ஆனா தேவ பிள்ளையே, இன்றைக்கு மனவாட்டி சபையானது ஒரு நாள் சாயங்காலம் போய் காலையில வருவதற்கு அல்ல, அவரோடு கூட நித்திய காலமாக நித்திய தேவனோடு நித்திய ராஜ்யத்திலே வாழக்கூடிய வாழ்க்கைக்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தையே இந்த மனவாட்டி சபைக்கு கொடுத்தார். அகாஸ்வர் தன்னை சந்திக்க வர வேண்டிய அந்த பெண்களுக்கு என்ன கொடுத்தார் என்றால், வெள்ளை போலமோ சுகந்த வர்க்கமோ மற்ற சிறிகளுக்குள்ள சுத்திகரிப்புக்குரிய காரியங்களை கொடுத்தார். நம்முடைய ஆண்டவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு அவர் ஒரு நாள் சாயங்காலத்திற்காக அங்கே ஒரு நாள் ராக்காலத்திற்காக அங்கே கடந்து போகிறார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவோடு கூட நாம் நித்தியமாய் வாழ்வதற்காக ஆண்டவர் இன்றைக்கு நம்ம என்ன செய்திருக்கிறாங்க, சுத்திகரிக்கும்படியாக. அன்றைக்கு ராஜாவுக்கு வஸ்தி கீழ்ப்படியாமல் போனபடியினாலே, மகா ரூபவதியான வஸ்தி அன்றைக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினாலே ராஜாவுக்கு என்ன தேடினார்கள், கன்னி பெண்களை தேடினார்கள். ஆனால் இன்றைக்கோ இயேசு கிறிஸ்து யாரை தேடுகிறார் என்றால், இன்றைக்கு தேவனுடைய வைராக்கியம் வாழக்கூடிய தேவனுடைய மனுஷர்களை தேடுகிறாங்க. தேவனுடைய அப்படி வைராக்கியமா ஜெபிக்கிற சபைகளை தேடுகிறாங்க. உங்களுடைய சபை ஜெபிக்கிற சபையா, உங்களுடைய ஊழியர் ஜெபிக்கிற ஒரு ஊழியரா, இல்ல உங்களுடைய ஊழியர் அதாவது தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து ஆத்ம பாரத்தினால, உங்களுடைய சபை ஆத்ம பாரத்தினால எப்பொழுது ஜெபிக்கிற ஒரு சபையா இருக்கிறதா? இயேசு ராஜா இன்றைக்கு யாரை தேடுகிறார் என்றால், இந்த பூமியிலே ஒரு ஜெபிக்கிற சபையை தேடுகிறார், ஒரு ஜெபிக்கிற தேவ மனுஷனை தேடுகிறார், திறப்பிலே நிற்கக்கூடிய மனிதனை தேடுகிறார். வாயாலே திறப்பிலே நிற்கிறேன் என்று சொல்லுகிறவனை அல்ல, முற்றிலுமாக தன்னை அர்ப்பணித்து ஆமா தேவனுக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து உலகத்தை வெறுத்து உன்னதமான ஊழியத்திலே ஆமா தேவன் வாழ்ந்தபடியே வாழ்ந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்வதற்காக தன்னை ஒப்பு கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட தேவ மனிதர்களை ஆண்டவர் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆமா, அன்றைக்கு அகாசுரிடத்திலே எஸ்தர் ராஜாத்தி ரூபவதியான கன்னிப்பெண்கள் தன்னை ஜோடித்து என்ன செய்கிறார்கள், உட்பிரவேசித்தார்கள். இன்றைக்கு தேவ பிள்ளையே, நாம் நம்மை இன்றைக்கு எப்படி என்றால், கலாத்தியர் 5:22-23 படி ஆவியின் கனியாகிய பரிசுத்த அலங்காரத்தோடு, சங்கீதம் 96:9 படி பரிசுத்த அலங்காரத்தோடு நாம் ஆவியின் கனிகளிலே அன்பு, சந்தோஷ, சமாதான, நீடிய பொறுமை, தயவு, நற்குண, சாந்தம், விசுவாச, இச்சை, அடக்கம் இவைகளினால் நம்ம நிரப்பி கிறிஸ்துவின் உடையவர்கள் தன்னுடைய ஆசை இச்சைகளை அவர் சிலுவையின் கீழே நம்முடைய பாதத்தின் கீழே மிதித்து அப்படியே தேவ பிள்ளையே நாம் அவரோடு வாழ்வோமே ஆனால், நம்மை அப்படியே நம்ம சுத்திகரித்து நம்மை அலங்கரிப்போமே ஆனால், எப்படி அதாவது ரூபவதியான கன்னிப்பெண்கள் அகாசுருடைய அரண்மனைகளே சாயங்காலம் போய் காலையிலே கடந்து வருகிறார்கள். ஆனால் நாமோ இவ்வளவு சுத்திகரிப்பை செய்து தேவனுக்காக நாம் இந்த பூமியிலே இந்த கடைசி நேரத்திலே யாருக்கு ஆண்டவர் இதை கொடுக்கிறார் என்றால், ஆமா ராஜமேன்மை உத்தமி ஒருத்திக்கு கொடுக்க போகிறார். யாருக்கு கொடுக்க போகிறார்? உத்தமி ஒருத்திக்கு. அப்ப உத்தமி யாரா இருக்கிறார்களோ அந்த சபைகள் எல்லாம் எழும்ப போகிறது, அந்த ஊழியர்கள் எல்லாம் எழும்ப போகிறாங்க. உத்தமி ஒருத்தின ஒரே ஒருவர் அல்ல தேவ பிள்ளையே, அத்தனை அதாவது எப்படி அகாசுருடைய அரண்மனையில அநேக ரூபவதியான கன்னிப்பெண்கள் கொண்டு வரப்பட்டார்களோ அதே போல எஸ்தருக்கு ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைத்தது, கிரீடம் வைக்கப்பட்டது. அவளை மிகவும் நேசித்து அவளுக்கு ராஜ கிரீடத்தை தரிப்பித்தான். அகாசுருடைய கண்களிலே எஸ்தருக்கு தயவு கிடைத்தது. அதே போல தேவ பிள்ளையே, இன்றைக்கு சகல ஸ்திரிகளை பார்க்கிலோ எந்த சபையானது, எந்த ஊழியன் தேவனுக்காக உண்மையாய் ஊழியம் செய்து சத்தியத்துக்காக வைராக்கியம் பாராட்டுகிற வாழ்கிற வாழ்க்கையை பரலோகம் பார்க்கும். நம்ம சொல்றதை வச்சு பரலோகம் நிர்ணயிக்காது, பரலோகம் பார்க்கும். நம்ம இப்ப அர்ப்பணித்து நம்மளை எல்லாம் சுத்திகரித்து தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சொல்லுகிறாங்க, ஜனத்தை கூட்டி சபையை பரிசுத்தப்படுத்தி. எதற்காக அப்படின்னா, மூப்பரை கூட்டுங்கள், பிள்ளைகளையும் கூட்டுங்கள், பால் உண்கிற குழந்தைகளை கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவை விட்டு என்ன செய்ய போறாங்க, புறப்பட போறாங்க. இந்த பகுதியெல்லாம் ஆண்டவர் 2018 ஆமா அடியோனுக்கு ஏப்ரல் மாசத்துல ஆண்டவர் எழுப்புதலுக்காக முதலில் 2018 ஆண்டவர் கல்லர் குகையை குறித்து பேசினாங்க. அதுக்கப்புறம் ஜனத்தை கூட்டு சபையை பரிசுத்தப்படுத்தி இந்த பகுதியை 2018 ஏப்ரல் மாதத்துல ஆண்டவர் இந்த பகுதியை என்ன செய்திருக்கிறாங்க. இத ஏற்கனவே ஆண்டவர் அடியோனுக்கு என்ன செய்திருக்கிறாங்க, 2-3 முறை பேசி இருக்கிறாங்க.